Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் சேர்க்கலாம். இந்த ரவையை நல்லா வாசனை வர அளவுக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவையை வாசனை வர அளவுக்கு நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வைக்கலாம். இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பைனாப்பிள் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் சேர்க்கலாம். இந்த பைனாப்பிளை நெய்யிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பைனாப்பிளை நெய்யில் நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இப்போது இதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இந்த தண்ணி நல்லாவே கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ரவை சேர்க்கும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே சேருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இந்த ரவை நல்லாவே வேகட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லாவே உருகி வர ஆரம்பிச்சாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சையும் சேர்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசம், இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.